சீக்ரெட் அப்படின்ற ஒரு புக்கு ரொம்பவுமே ஒரு பாப்புலரான புக்கு. நிறைய லாங்குவேஜஸில் அந்த புக்கு வந்தது. ஹையஸ்ட் செல்லர் அந்த புக். அந்த புக்கில் வந்து லா ஆஃப் அட்ராக்ஷனை பற்றி ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க. அந்த புக்கை நான் நிச்சயம் படிச்சிருக்கேன். நான் ஆங்கிலத்தில் தான் படிச்சிருக்கேன் நான். ஸோ இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் உண்மையா வாழ்க்கையில் நடக்குமா? அது இந்த ஒரு சதீஷ் டைரிஸ் சேனலில் என்னோட ஆண்டர்பிரனல் பதிவுகளை மட்டும்தான் இதெல்லாம் பகிர்ந்துட்டு இருக்கேன். என்னோட அந்த ஒரு ஜேர்னியில் என்னென்ன ஒரு பாயிண்ட்ஸ் எனக்கு உதவியாக இருந்துச்சுன்றதை தான் சொல்கிறேன். லா ஆஃப் அட்ராக்ஷன் என் வாழ்க்கையில் நிறைய விஷயங்களில் வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணியிருக்கு. ஸோ எப்படி அந்த ஒரு லா ஆஃப் அட்ராக்ஷனை உங்கள் வாழ்க்கையில் நடைமுறையில் கொண்டு வரலாம்? இந்த புக்கில் என்ன சொல்கிறாங்கன்னாக்கா லா ஆஃப் அட்ராக்ஷன் பற்றி, இந்த உலகம் வந்து ஒரு ஃப்ரீக்வன்சியில் இயங்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போது ஒரு ரூமில் இருக்கீங்க, நீங்கள் அந்த ரூமில் பாட்டு இருக்குதா அப்படின்னு கேட்டாக்கா பாட்டு இல்லைங்க, காதில் பாட்டு கேட்கல. ஆனால் நீங்கள் என்ன பண்ணுங்க, ஒரு எஃப்எம்மை வந்து ஒரு ரேடியோவில் எஃப்எம் ஃப்ரீக்வன்சியை கரெக்டாக நீங்கள் டியூன் பண்ணி வைங்க. அந்த அலையோசை அந்த எஃப்எம் ஃப்ரீக்வன்சியில் ரிசீவ் ஆகி அதில் ஒரு பாட்டு பாடுது. பாட்டு இருக்குது, ஆனால் உங்களுக்கு பாட்டு கேட்கல. இதைத்தான் வந்து லா ஆஃப் அட்ராக்ஷன். குழப்பமாக இருந்துச்சுனாக்கா இந்த உலகமே வந்து ஃப்ரீக்வன்சியில் தான் இயங்கிட்டு இருக்குன்னு அந்த புக்கில் சொல்கிறாங்க. நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை நினைக்கிறீங்கனாக்கா அது என்ன பண்ணுதுனாக்கா அது ஒரு விதமான ஒரு அலையோசை, அந்த ஒரு வைப்ரேஷனை வந்து எடுத்துகிட்டு வருது. அந்த வைப்ரேஷன் யூனிவர்ஸ் கிட்ட போயிட்டு யூனிவர்ஸ் அதுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுது. ஓகே, சதீஷ் வந்து இதைத்தான் விரும்புகிறாரு. உங்கள் எண்ணம் வைப்ரேஷனாக மாறுது, அது யூனிவர்ஸ் கிட்ட போகுது. யூனிவர்ஸ் அதை எடுத்துகிட்டு வந்து உங்கள் கண்ணு முன்னாடி நிற்க வைக்குது. உங்கள் வாழ்க்கையில் அது கொடுக்குது. உங்கள் வாழ்க்கையில் ஏதோ நடக்குது. இதுதான் லா ஆஃப் அட்ராக்ஷன். ஆனால் இது எப்படிங்க நடக்கும்? நான் ஒன்று நினைக்கிறேன், அது எப்படி திரும்ப என் வாழ்க்கையில் வந்துடும்? நான் ஒரு BMW கார் வாங்கணும்னு நினைக்கிறேன், உடனே BMW கார் என் வீட்டுக்கு வந்துடுமா? சரி, ஸ்டெப் பை ஸ்டெப் பார்ப்போம். இப்போ லா ஆஃப் அட்ராக்ஷனை என்னோட வாழ்க்கையில் நான் எப்படி வந்து இந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் எனக்கு உதவி இருக்குன்னு. ஆசைகள், எல்லாருக்குமே ஆசைகள் இருக்கும். நான் என்ன பண்ணுவேன்னாக்கா கிளியராக ப்ரிசைஸாக ஒரு வீடு வேணும்னாக்கா அந்த வீட்டோட கதவு எவ்வளோ ஹைட் இருக்கணும், என்ன மரத்தில் அந்த கதவை செஞ்சுருக்கணும், அந்த கதவை திறந்த உடனே டைல்ஸ் எப்படி இருக்கணும், வீடு எப்படி இருக்கணும், சோஃபா எப்படி இருக்கணும், லைட்டிங்ஸ் எப்படி இருக்கணும், டெக்கரேஷன்ஸ் எப்படி இருக்கணும். இப்படி வந்து ஐ ஹாவ் அ வெரி கிளியர் விஷஸ் இன் மை லைஃப். ஒரு வெக்கேஷன்னாக்கா எந்த டெஸ்டினேஷன் போகணும், எந்த ஹோட்டலில் ஸ்டே பண்ணணும், அது என்னால் வந்து கண்ணை மூடனா விஷுவலைஸ் பண்ண முடியும். எப்படி வந்து நான் என்னோட ஃபேமிலி அந்த ஒரு டெஸ்டினேஷனுக்கு ட்ராவல் பண்ணுறோம், எங்கெல்லாம் சாப்பிட்றோம், அந்த ஒரு பிஸ்னஸ் கிளாஸ் ட்ராவலோ இல்லை ஒரு ஹோட்டலோட லாஞ்சிலேயோ என்னவோ, இது எல்லாமே என்னால் கரெக்டாக ஃபஸ்ட்டு விஷுவலைஸ் பண்ண முடியும். அது மட்டும் முக்கியம் இல்லைங்க, அந்த விஷுவலைசேஷன் வந்து கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் பண்ண ஆரம்பிக்கணும். ஸோ லா ஆஃப் அட்ராக்ஷனில் நான் என்ன பண்ணுவேன்னாக்கா ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு முறையாவது மெடிடேஷன் பண்ணுவேன். அந்த மெடிடேஷனை வந்து அந்த லா ஆஃப் அட்ராக்ஷன் எனக்கு என்ன வேணுன்றதை நான் என்ன பண்ணுவேன், மெடிடேஷன் பண்ணும்போது நோட் பண்ணி வைப்பேன். இன்றைக்கி எத்தனை மணி நேரம் பண்ணியிருக்கேன், 30 செகண்ட், 40 செகண்ட், 20 செகண்ட், 10 செகண்ட். ஸோ அதை நான் நோட் பண்ணி வைக்கிறேன். ஸோ எத்தனை மணி நேரம் நான் வந்து மெடிடேஷன் பண்ணிகிட்டு இருக்கேன்னு. ஸோ என்ன ஆகும்னாக்கா நீங்கள் ஒரு விஷயத்தை பற்றி நினைக்கும் போது அது ஃப்ரீக்வன்சியாக கன்வெர்ட் ஆகலை, அதெல்லாம் மறந்துடுங்க. அது நமக்கு தேவையில்லை, அது உலகத்தோட வேலை. உங்களோட வேலை என்னன்னாக்கா ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் நினைக்கும் போது உங்களுக்குள்ளேயே இந்த விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்ப்பா அப்படின்னு என்ன ஆகும்னாக்கா ஒரு தீவிரம் வரும். அந்த தீவிரம் என்ன ஆகும்னாக்கா சரி என்ன பண்ணால் இந்த ஒரு விஷயம் நம்ம அடையலாம் அப்படின்னு ஒரு ஸ்டேஜில் உங்களை யோசிக்க வைக்கும். எதனால் நீங்கள் நினைக்கிற விஷயம் அடைய முடியறது இல்லைன்னா எல்லாருக்கும் தாங்க ஆசை இருக்குது. ஆனால் அந்த ஆசை கன்சிஸ்டண்ட்டாக இல்லவே இல்லை. என்ன ஆகுதுன்னா நமக்கு நம்மளே ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுத்துப்போம். எப்படிரா BMW போய் வாங்குறது, அது ஒரு விலையே 75 லட்சம் ரூபாய். நம்மளே நமக்கு ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுத்துப்போம். நீங்கள் என்ன பண்ணணுன்னாக்கா நான் சொல்கிற விஷயத்தை ப்ராக்டிஸ் பண்ணால் மட்டும்தான் இதை உங்களால் வந்து அனுபவிக்க முடியும். நான் ஒரு ஸ்வீட்டு பேர் சொல்கிறேன், ரபடா அப்படின்னு ஒரு ஸ்வீட்டு. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும்ப்பா இது அப்படின்னு சொன்னாக்கா உங்களால் அந்த டேஸ்ட்டை ஃபீல் பண்ண முடியுமா? முடியவே முடியாது. ஆனால் அந்த ரபடா ஸ்வீட்டை எடுத்து வந்து உங்கள் வாயில் வச்சுட்டேன்னா என்ன ஆகும்? இவ்வளோ நல்லா இருக்கே இந்த ஸ்வீட், இந்த ஃப்ளேவரில் இருக்கே இந்த ஸ்வீட்டுன்னு உங்களால் அதை ஃபீல் பண்ண முடியும். அதே மாதிரி இதுவுமே நீங்கள் வந்து கன்சிஸ்டண்ட்டாக ஒரு 90 டேஸ் பண்ணுங்களேன். 3 months 90 days ட்ரை பண்ணி பாருங்கள். என்ன பண்ணுங்கள், 10 நிமிஷம் ஒரு நாளைக்கு ஸ்டாண்டர்டாக ஒரு டைம், குளிச்சுட்டு ஏதோ ஒரு டைம், இல்லை வீட்டுக்கு வந்துட்டு ஏதோ ஒரு டைம், மார்னிங்கோ ஈவினிங்கோ எடுத்துக்கங்க. உங்களுக்கு என்ன வேணுன்றதை நீங்கள் தெளிவாக உங்கள் மனசில் பாருங்கள், விஷுவலைஸ் பண்ணி பாருங்கள்.
90 டேஸ் விஷுவலைஸ் பண்ணி அதை கன்சிஸ்டண்ட்டாக பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா முதல்ல என்ன நடக்கும்னாக்கா நீங்கள் கண்ணை திறந்த உடனே கூட அதே தாட்ஸ் தான் திரும்ப திரும்ப உங்கள் வாழ்க்கையில் ஓட ஆரம்பிக்கும். சரிங்க, இப்போ நீங்கள் வந்து ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, ஆனால் எதுக்கும் ஆசைப்படுறீங்க, நீங்கள் செஞ்சிட்டு இருக்கிறதுக்கும் ஆசைப்படுறதுக்கும் சம்மந்தமே இல்லை. அப்போ அந்த பொருள் எப்படி உங்ககிட்ட வரும்? அந்த கேள்வி உங்கள் மனசில் வர ஆரம்பிக்கும். நான் என்ன செஞ்சாக்கா அந்த BMW கார் என் வீட்டுக்கு வந்து நிற்கும்? ஃபஸ்ட்டு என்ன ஆகுனாக்கா BMW கார் வேணுன்றதுல தான் ஆசைப்படுவீங்க. ஆனால் இந்த மெடிடேஷன் பண்ண பண்ண என்ன ஆகுனாக்கா அது மேலே ஒரு பெரிய ஒரு தாக்கம் ஏற்படும், ஒரு வெறி அப்படின்னு கூட சொல்லிக்கலாம், ஒரு டிசையர், ஒரு அது தாண்டின ஒரு விஷயம் வந்து ஆரம்பிச்சிடும் உங்களுக்கு. ஸோ நான் என்ன செஞ்சாக்கா இந்த BMW கார் நம்ம வீட்டுக்கு வரும்ன்ற கேள்வி 90 டேஸ் கண்டினியூஸாக பண்ண தான் வரும். ஏன்னா நீங்கள் இப்போ செஞ்சுட்டு இருக்க விஷயத்தை கண்டினியூஸாக செஞ்சீங்கன்னா அதே ரிசல்ட் தான் வரும். லா ஆஃப் அட்ராக்ஷன் வராது, ஒர்க் அவுட் ஆகாது. ஆனால் என்ன ஆகும்னா 90 டேஸ் ஒரே தாட்டை நீங்கள் மனசில் போடும்போது சரி அப்போ இந்த BMW ஓட்டுறவங்க என்ன பிஸ்னஸ் பண்ணுறாங்க, என்ன வேலை செய்கிறாங்க, எவ்வளோ நேரம் உழைக்கிறாங்க, எந்த மாதிரியான ஸ்மார்ட் ஒர்க் பண்ணுறாங்க, அதை நானும் பண்ணால் தானே வரும். அந்த கேள்வி உங்கள் மனசில் வந்துருச்சுன்னா இப்போ செஞ்சுட்டு இருக்க வேலையை விட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் என்ன ஆகுன்னா அந்த வேலைக்கு செய்ய ஆரம்பிப்பீங்க. உங்கள் வாழ்க்கை தரம் மேலே போகும். நீங்கள் ஆசைப்பட்ட விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். 100% நடக்க ஆரம்பிக்கும். 2017 நான் இந்த பிஸ்னஸை தொடங்கும் போது இந்த பிஸ்னஸில் எவ்வளோ ரெவென்யூ எடுத்துகிட்டு போயிருந்தேன்னு நல்லா தெரியும் எனக்கு. நான் இன்றைக்கி என்ன ரெவென்யூ பார்த்துட்டு இருக்கேன்னு நல்லா தெரியும். இட்ஸ் நாட் அபவுட் மணி அலோன். நிறைய நல்ல விஷயங்கள், ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஒரு ஃபுல்ஃபில்மெண்ட், அஃப்கோர்ஸ் மணி. ஐ ஹாவ் க்ரோன். என்ன சொல்கிறது, ஒரு வருஷமும் 100% அப்படியே க்ரோத் மேலே போயிட்டு இருக்குன்னா இந்த ஒரு விஷுவலைசேஷன் கண்டிப்பாக லா ஆஃப் அட்ராக்ஷன் ஒர்க் ஆகும். அதோட ஸ்டார்டிங் பாயிண்ட் ஆசைப்படுறது, அடுத்தது கண்டினியூஸாக அந்த ஆசையை மனசுக்குள்ளே நம்ம வந்து ஓட்டி பார்க்கறது, படம் மாதிரி அதை வந்து நம்ம ஒரு விஷுவலைஸ் பண்ணி பார்க்கறது, கண்டினியூஸாக 90 டேஸ் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் வந்து என்ன செஞ்சால் அந்த விஷயம் நம்மளுக்கு வந்து உண்மையிலேயே இன் ரியாலிட்டி கிடைக்குன்ற ஒரு கேள்வி மனசில் வரும். அந்த கேள்வி வந்துடுச்சுன்னா உங்கள் ஆக்ஷன்ஸ் மாறும், நீங்கள் செஞ்சிட்டு இருக்க விஷயங்கள் மாறும், புது விஷயங்கள் உங்களுக்கு வந்து தேடி வரும். நீங்கள் நினச்ச விஷயங்கள் 100% நடக்கும். ஃபஸ்ட்டு என்ன வேணும்னு ஆசைப்படுங்க, அது கண்டினியூஸாக ஆசைப்படுங்க. அந்த ஒரு ஆசை மேலே ஒரு தீவிரம், ஒரு வெறி வரணும் உங்களுக்கு. அப்புறம் என்ன செஞ்சால் இது அடைய முடியுன்ற ஒரு கேள்வி வரும், அதை செய்ய ஆரம்பிப்பீங்க. 5வது ஒரு 2 வருஷம், ஒரு 3 வருஷம் கழித்து அந்த ஒரு விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும். லா ஆஃப் அட்ராக்ஷன் உறுதி. ஸோ ஸ்டே டியூன்ட் டு தி சதீஷ் டைரி சேனல். இன்னொரு வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் விஷயத்தோட மீட் பண்ணுறேன். See you. Bye bye.